ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஷஃபிள் ப்ரோக்ராம். ஸோ எது என்ன ஷஃபிள் ப்ரோக்ராம் அப்படின்னா, ஸோ கான்செப்ட் என்னென்னா, ஓகே, ஸோ கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமோட ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணி இதை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு மாடியூல் அது என்னென்னா ரேண்டம் அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரேண்டம் அப்படின்ற மாடியூலை வச்சு ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து சாய்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல், ஓகே, ஒரு ஃபைல் யூஸ் பண்ணி. பட் இங்கே வந்துட்டு வேறு ஒன்று, ஓகே, ஷஃபிள் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன, இதோட பர்பஸ் என்ன, ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து ஷஃப்லிங் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஷஃப்லிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த சீட்டு குலுக்கி போகிறது அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் அந்த மாதிரி தான். உதாரணத்துக்கு ஒரு 4 சீட்டு 4 சீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு 4 பிளேயர்ஸோட நேம் வந்துட்டு எழுதி போட்டு என்ன பண்ணுறோன்னா, நல்லா வந்துட்டு ஷஃபிள் பண்ணுறோம். ஓகே, ஷஃபிள் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, கீழே போட்டுட்டு ஒரு ஷீட்டு ஒரு சீட்டாக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் பிளேயர் வந்துட்டு ஒருத்தர், அடுத்து செகண்ட் பிளேயர் ஒருத்தர், அடுத்து தேர்ட் பிளேயர் ஒருத்தர், அடுத்து ஃபோர்த்து பிளேயர் வந்துட்டு ரிமைனிங் சீட்டு தான். இந்த மாதிரி முடிவு பண்ண முடியும் இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு சீட்டை ஒருத்தர் எடுப்பார். ஸோ அவருக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா? 6வது பிளேயர் தான் வந்துட்டு அவர் அப்படின்றது தெரியும். செகண்ட் சீட்டை ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். தேர்டு சீட்டை ஒரு பிளேயர் எடுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரும். இப்போ பேரை போட்டு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு எடுக்கிற சீட்டில் எந்த பேர் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேயர். செகண்ட் ஒரு சீட் எடுக்கிறப்போ அதில் எந்த பேர் இருக்கோ அவங்க தான் செகண்ட் பிளேயர். தேர்டு ஒரு சீட் எடுப்போம் இல்லையா? அதில் வந்து ஒருத்தர் நேம் இருக்கும், அவங்க தான் வந்துட்டு தேர்ட் பிளேயர். ஃபோர்த்தாக எடுக்கிற சீட்டில் இருக்க பிளேயர் தான் வந்துட்டு ஃபோர்த்து. ஓகே, ஸோ அப்படின்றப்போ இதுதான் வந்துட்டு ஜென்ரலாக ஷஃப்லிங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 4 பிளேயர்ஸோட நேம் வந்துட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ண போகிறோம். ஷஃபிள் பண்ணி எதை வச்சு ஷஃபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷஃபிள் அப்படின்னு ஒரு இன்பில்டு கீவேர்டை வந்துட்டு எதுலன்னா ரேண்டம் அப்படின்ற மாடியூலில் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஷஃபிள் பண்ண போகிறோம். ஷஃபிள் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் சான்ஸ் கிடைக்குது, யாருக்கு செகண்ட் சான்ஸ், யாருக்கு தேர்டு சான்ஸு, யாருக்கு வந்து ஃபோர்த்து சான்ஸும் கிடைக்குது அப்படின்றது ஓகே, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு என்ன கிடச்சிது அப்படின்னா, ஸோ ஷியோ அப்படின்ற ஒரு நேம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு இட்ஸ் யுவர் டர்ன். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க சான்ஸ் தான். ஓகே, செகண்ட் சான்ஸ் வந்துட்டு பாபோடது, தேர்டு சான்ஸ் ஜோ, ஃபோர்த்து சான்ஸ் என்னென்னா சாலி அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து மேனுவலாக இந்த கோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட் டெர்மினல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ஷஃபிள். அதாவது ஒன்றும் இல்லை, ரேண்டம் அப்படின்ற மாடியூலில் இருந்து, ஃப்ரம் ரேண்டம்னா என்ன அர்த்தம், ரேண்டம் அப்படின்ற மாடியூலில் இருந்து அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஃப்ரம் ரேண்டம்னா ரேண்டம் அப்படின்ற மாடியூலேருந்து என்ன இம்போர்ட் ஷஃபிள், அதாவது ஷஃபிள் அப்படின்ற ஒரு ஃபைலை, அதாவது மாடியூல், அதுவும் ஒரு சின்ன மாடியூல் தான், சப் மாடியூல். ஸோ ஹேவிங் என்ன மாடியூல் கால்டு ரேண்டம். ஓகே, ஸோ ஷஃபிள் அப்படின்றது ரேண்டம் அப்படின்ற மாடியூல்குள்ளே இருக்குது. அதை வந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாடியூலில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷஃபிள் பண்ண போகிறோம். அதாவது ரேண்டமாக வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த நேம்ஸை வந்துட்டு ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிளேயர்ஸ் தேவை. என்ன பிளேயர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஷஃபிள் பண்ண போகும்போது ஒருத்தருக்கு ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ், இன்னொருத்தருக்கு செகண்ட் சான்ஸ், இன்னொருத்தருக்கு தேர்ட் சான்ஸும், அண்ட் ரிமைனிங் ஒரு பர்சனுக்கு ஃபோர்த்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஷஃபிள் பண்ணோம்னா சான்சஸ் வந்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைச்ச ஒருத்தருக்கு இப்போது தேர்ட் சான்ஸ் கிடைக்கலாம், செகண்ட் சான்ஸ் கிடைச்சவருக்கு ஃபோர்த் சான்ஸ் கிடைக்கலாம், தேர்டுக்கு வந்து 1, இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும். ஸோ தேர்ட் டைம் ஷஃபிள் பண்ணோன்னா மறுபடியும் வந்து ரேண்டமாக மாறும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக மாற்றுறதுக்காக தான் வந்து இந்த ஷஃபிள் அப்படின்ற மாடியூல். ஓகே, ஸோ அப்போ மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் தேவை. பிளேயர்ஸை வந்துட்டு நம்ம இருந்தால் மட்டும்தான் ஷஃபிளே பண்ண முடியும். ஸோ அதுக்காக பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 4 பிளேயர்ஸோட நேமை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜோ, பாபு, ஷோ, ஷாலின்றதான் 4 பிளேயர்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நான் வீடியோவோட கடைசியில் வந்துட்டு இதில் பேரெல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நானாக கோட் பண்ணி காமிப்பேன் இல்லையா? ஸோ அதில் வந்து மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஷஃபிள் பண்ணணும். ஷஃபிள் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஷஃபிள் ஆஃப் பிளேயர்ஸ் கொடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னா, இங்கே ஷஃபிள் ஆஃப்ன்ற கீவேர்டு ஒவ்வொரு தடவையும் இந்த லைனை கிராஸ் பண்ணி வரும்போது உள்ளே இருக்க எலமெண்ட் ஷஃபிள் பண்ணி வச்சிரும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ இப்போ பிளேயர்ஸுக்குள்ளே
எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டு ஸ்டோர் ஆகிடல. ஸோ என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஷஃபிள் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இட் மே பி பாசிபிள் பாப்ன்றது 1 இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஷாலின்றது 2 இருக்கலாம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஷியோ அப்படின்றது 3, ரிமைனிங் 1 to 4. ஸோ இந்த மாதிரி என்னென்னா மாற்றி இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு ஷஃபிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, பிரிண்ட் பண்ணுறப்போ ஒட்டுமொத்தமாக பிரிண்ட் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் பி இன் பிளேயர்ஸ், பின்றது ஒன்றும் இல்லை, இந்த பிளேயர்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் தான் பி அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபார் பி இன் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ என்ன பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் இந்த பிளேயர்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணணும்னா பி இட்ஸ் யுவர் டர்ன், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் எடுக்கும், அந்த பிளேயர் தென் இட்ஸ் யுவர் டர்ன் சொல்லும். அடுத்து செகண்ட் ஒரு பிளேயர் எடுக்கும், அந்த பிளேயர் நேமு தென் இட்ஸ் யுவர் டர்ன், இதுதான் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து மேனுவலாக கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 3, 2, 1. ஓகே, ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணி பார்க்கலாமா ஸோ என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாப் இட்ஸ் யுவர் டர்ன், ஜோ இட்ஸ் யுவர் டர்ன், ஷியோ இட்ஸ் யுவர் டர்ன், ஷாலி இட்ஸ் யுவர் டர்ன். இப்போ மறுபடியும் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே மாறும். ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ ஷாலின்றது ஃபஸ்ட்டு வந்துருச்சு, பாபுன்றது செகண்ட் போயிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணால் மாறும், மறுபடியும் ரன் பண்ணுறேன் மாறும், மறுபடியும் ரன் பண்ண மாறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா அந்த ஷஃபிள் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கா, என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பிளேயர்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் காரணம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நானே கோட் பண்ணி அதில் என்ன பண்ணுறேன்னா இன்னும் வேறு நேம்ஸை கொடுத்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே சாரி, இங்கே கமாண்டில் என்ன சரியாகவே போடலை. ஓகே, ஸோ கமாண்ட் பண்ணியாச்சு, கமாண்ட்குள்ளே இருக்குது. ஓகே, கமாண்ட் லைனுக்குள்ளே எந்த ஒரு கோடு இருந்தாலுமே பைத்தான் அதை கன்சிடர் பண்ணாது. ஸோ அது வந்துட்டு யூசர் ஏதோ ஒன்று அவங்க படிக்கிறதுக்காக வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதை வந்து ரீடே பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரேண்டம்ன்ற மாடியூல் தேவை. ஸோ ரேண்டம்ன்ற மாடியூலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரேண்டம்ன்ற மாடியூலில் இருந்து ஷஃபிள் அப்படின்ற ஒரு சப் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஷஃபிள். ஓகே, இதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன தேவை அப்படின்னா நம்மளோட பர்பஸ் என்னன்னா பிளேயர்ஸை ஷஃபிள் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா பிளேயர்ஸ் தேவை. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பிளேயர்ஸ் வேணால் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ்னு கொடுத்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஓகே வெயிட், ஓகே இங்கே போய்ட்டு அப்படின்னா ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு ஓகே ஸோ ஓகே பாலாஜின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஷியோர். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஓகே ராஜ் அப்படின்ற ஒரு நேம். நெக்ஸ்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா ஓகே சூர்யா அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஒரு நேம். ஸோ இதை இது பண்ணணும்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பார்ட்டிசிபென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஷியோர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் நேம் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ 4 வந்துட்டு போதும். ஓகே 4 பார்ட்டிசிபென்ட்ஸே போதும். நம்ம 5, 6 எத்தனை வேணுமோ நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ எத்தனை நாள் நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம், நான் அது வந்துட்டு ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேவா, ஓகே இப்போ வந்துட்டு 4 போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷஃபிள் பண்ணணும் இல்லையா. ஸோ ஷஃபிள் பண்ணுறதுக்கு ஷஃபிள் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷஃபிள் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி எதை ஷஃபிள் பண்ணணும், பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றத உள்ளே கொடுக்கணும்ல, கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்து ஷஃபிள் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நம்ம ஷஃபிள் பண்ணி அப்படியே வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, வேறு ஒரு வேரியபிளை ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார் லூப். ஓகே, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ஃபார் ஐன் அங்கே வந்துட்டு பின்னு எடுத்துக்கலாம், பட் இங்கே வந்துட்டு ஐன்னு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார் ஐன் எதில் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கோலில் மறந்துடக்கூடாது. இது என்ன டினோட் பண்ணுதுன்னா ஃபார் லூப்ஸ் வந்துட்டு ஃபார் லூப் பிளாக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது டினோட் பண்ணுது. ஓகேவா, ஷியோர். இப்போது வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வந்துட்டு மிச்சம். ஸோ பிரிண்ட் ஆஃப் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும், ஐ. ஓகே, ஸோ ஐ கமா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துக்கலாம், என்ன அப்படின்னா ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே,
ஸோ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸோ இப்போ வந்துருச்சு, ஷஃபிள் பண்ணி வந்துருச்சு. ஸோ விஜய் இட்ஸ் யுவர் சாய்ஸ், அடுத்து ராஜு, அடுத்து சூர்யா, அடுத்து வந்துட்டு பாலாஜி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஷஃபிள் பண்ணேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு விஜய், பாலாஜி, ராஜு, சூர்யா அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ மறுபடியும் ஷஃபிள் பண்ணால் அடுத்து சூர்யா, விஜய், பாலாஜி, ராஜுன்னு வந்திருக்கு. மறுபடியும் ஷஃபிள் பண்ணுறேன். ஸோ ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ பாலாஜி, சூர்யா, விஜய், ராஜு அடுத்து. ஓகே, இந்த மாதிரி ஷஃபிள் பண்ண மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் டர்ன்ஸ் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை ஒரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணலாம், அதுவும் வந்துட்டு கரெக்டாக தான் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே இங்கே வந்துட்டு பேக் போகிறேன். ஸோ பேக்கில் ஒன்றும் இல்லை, சாரி வெயிட். ஓகே, ஆஃப்டர் ஷஃபிள்டுன்னு, ஸோ அது வேண்டாம். ஓகே ஓகே, ஸோ ஒரே ஒரு ஏஎஃப் எஸ்எஃப். ஓகே, ஸோ ஏஎஃப் எஸ்எஃப்னு கொடுக்குறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஎஸ்எஃப்எஃப் அப்படின்னு எஸ்எஃப்னு கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா ஆஃப்டர் ஷஃபிள்டு அப்படின்றத சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு போடணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஏஎஃப் எஸ்எஃப்னு போட்டாலே போதும். ஸோ அது வந்துட்டு பைத்தனே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கும். காரணம் என்ன, நம்ம ஆல்ரெடி வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் வந்துட்டு அது சேம் அவுட் அதே தான் வரப்போகுது. ஸோ ஓகே, ஓ ஸோ ஜஸ்ட் வெயிட், ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இங்கேயும் வந்துட்டு எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டு ஓகே ஷோர். ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓ சாரி, ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா ஸோ ஷஃபிள்ன்ற கீவேர்டை வந்துட்டு இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு என்ன நினச்சேன், ஓகே சாரி, இட்ஸ் ஓகே. ஷஃபிள்ன்ற கீவேர்டை வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஷஃபில் அப்படியே வந்துட்டு அந்த வேரியபிள் இன்புட்டாக கொடுத்து ஷஃபில் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதே வேரியபிள் வச்சு தான் வந்துட்டு இந்த ஃபாரில் போய் ரன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஒர்க் ஃப்ளோ வந்து போகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸோ வெரி ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ வி வில் மீட் டுகெதர் டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, பை அண்ட் see you later.